ஹாய் கைஸ், வெல்கம் டு ஸ்பார்க்ஸ் அகாடமி. ஸோ நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்எஸ்சி ஜேஇயோட ஸ்ட்ராட்டஜியும் ஸ்டடி பிளானும் பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் எண்டில் வந்து ஆரம்பிக்குது. ஸோ அந்த எக்ஸாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, அந்த எக்ஸாம் எப்படி கிராக் பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டி எக்ஸாமுக்கான எக்ஸ்க்ளூசிவான ஒரு ரிவிஷன் பேட்ச் வந்து நம்ம ஸ்பார்க்ஸ் அகாடமி லான்ச் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீக்கெண்டு 14 21 அதாவது நெக்ஸ்ட் சண்டேவும் இந்த சண்டேவும் வந்து ஆப்டிடியூடுக்கு எக்ஸ்க்ளூசிவான ஒரு கிளாஸ், ஆன்லைன் கிளாஸும் ஆஃப்லைன் கிளாஸும் லான்ச் பண்ண போகிறோம். ஸோ இந்த கிளாஸ் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா வந்து 999 பே பண்ணி கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பர் கால் பண்ணினா 999 பே பண்ணி நீங்கள் கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஆர்ஆர்பி குரூப் டிக்குன்னு எக்ஸ்க்ளூசிவாக ரிவிஷன் கோர்ஸ் பேட்ச் ஒன்று ஜாயின் பண்ணுறோம். அது ரேட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 2999 தான். அதில் என்னென்ன வரும் அப்படின்னா 1-to-1 கைடன்ஸ் வரும், அப்புறமேட்டுக்கு கோர்ஸ் ஃபுல்லாக வந்துடும், அப்புறம் டெஸ்ட் பேட்ச் ஃபுல்லாக வந்துடும். அப்புறமேட்டுக்கு நீங்கள் எப்போ வேணால் கடைசி நேரத்தில் ரிவிஷன் கிளாஸஸ் லைவ் போயிட்டுருக்கோம், நீங்கள் அதுவும் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த செஷனும் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். சரி, ஓகே. நம்ம வந்து இப்போது எஸ்எஸ்சி ஜேஇக்கான கிளாஸஸ் பார்க்கலாம். ஓகே, எஸ்எஸ்சி ஜேஇ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்ஆர்பி ஜேஇயோட பேசிக்கான பேட்டர்ன் என்ன, சிலபஸ் என்ன, கட் ஆஃப் என்னன்னு பார்க்குறோம். பார்த்து முடிச்சு என்ன வேக்கன்சி, இந்த வேக்கன்சி சிபிடி 1 கிளியர் பண்ணி சிபிடி 2 போகிறதுக்கு என்ன கட் ஆஃப் எடுக்கணும்னு பார்க்க போகிறோம். அப்புறம் சிபிடி 1 கிளியர், அதாவது டைர் 1 கிளியர் பண்ணுறதுக்கு என்ன அப்ரோச், இந்த கடைசி 30 days எப்படி நீங்கள் வந்து கிளியர் பண்ண போகிறீங்க, எப்படி நீங்கள் படித்தா கிளியர் பண்ணலாங்கிற ஸ்ட்ராட்டஜி சொல்ல போகிறோம். மேக்ஸிமம் எல்லாருமே தெரிஞ்சிருக்கும், எக்ஸாம் அப்ளை பண்ணியிருப்பீங்க, எக்ஸாம் பேட்டர்ன் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். பட் சில பேர் இப்போ புதுசாக படிக்க வந்திருக்கலாம், ஃபஸ்ட் டைம் அட்டன் பண்ணுறவங்க இருக்கலாம். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குவிக்காக வந்து என்ன பேட்டர்ன் என்ன சிலபஸ் மட்டும் ஒரு 2 நிமிஷத்தில் சொல்லி முடிச்சிடறோம். உங்களுக்கு தெரியும் சிபிடி 1 வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 27 30% நடக்க போகுது. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் ஒரு 27, இந்த மந்த் ஒரு 20 days கிட்டத்தட்ட இருக்குது. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 40 days இருக்குது. ஸோ இந்த 40 days நீங்கள் வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி அப்படின்னா சிபிடி 1 ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். அப்புறம் சிபிடி 2 வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் ஜனவரி பிப்ரவரியில் தான் வரும். ஸோ நம்ம கிளியர் பண்ணிட்டு அதை பார்த்துக்கலாம். ஸோ வந்து பேட்டர்ன் சிபிடி 1 வந்து பார்த்தீங்கன்னா 2 பேப்பராக பிரிஞ்சிருக்கும். பேப்பர் 1, பேப்பர் 2 இருக்கும். இப்போ பேப்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸும் ரீசனிங் ஆப்டிடியூட் மட்டும்தான் இருக்கும். பேப்பர் 2ல் நீங்கள் என்ன கோரோ அந்த கோரோட பேப்பர் இருக்கும். ஸோ பேப்பர் 1 பார்த்தீங்கன்னா சிபிடி, அதுவும் சிபிடி தான். 50 marks ரீசனிங் ஆப்டிடியூட்ல இருக்கும். ஜென்ரல் அவேர்னஸ் 50 marks இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன சப்ஜெக்ட் எடுத்திருக்கீங்களோ அது இருக்கும். இதுதான் பேப்பர் 2. ஜென்ரல் இன்ஜினியரிங் சொல்லுவாங்க. நீங்கள் மெக்கானிக்கல்னா மெக்கானிக்கல் எழுதுகிற மாதிரி இருக்கும், எலக்ட்ரிக்கல்னா எலக்ட்ரிக்கல் எழுதுகிற மாதிரி இருக்கும், சிவில்னா சிவில் எழுதுகிற மாதிரி இருக்கும். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 2 hours எக்ஸாமு. இது 100 marks. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து சிலபஸ் என்ன பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி 50 marks இது இருக்குல்ல ஆப்டி ரீசனிங். ஸோ அது 50 marks இருக்குல்ல, அதுக்கான சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஜென்ரலாக கொடுத்துருப்பானுங்க. ஸ்பேஸ் விசுவலைசேஷன், ப்ராப்ளம் சால்விங், அனலைசிஸ், ஜட்ஜ்மெண்ட். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும்ல ஆப்பிள் என்ன இருக்கும், டைம் அண்ட் ஒர்க்கு, சிலாகிசம், அப்புறமேட்டுக்கு பர்சன்டேஜ், ப்ராப்ளம் அண்ட் ஏஜஸ், இது எல்லாமே இருக்கும். ஸோ நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச அந்த 14 டாபிக் கொஸ்டின் தான் கேட்பாங்க. ரீசனிங் இருக்க அதே 10 டாபிக் தான் கேட்பாங்க. ஸோ நீங்கள் அதை படிச்சுனாவே இதில் இருக்க 50 marks ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ கொஸ்டின் பேசிக்காக சிபிடி 1னால கொஸ்டின்ஸ் பேசிக்காக தான் இருக்கும். நீங்கள் பேசிக்கான கொஸ்டின் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் எஸ்எஸ்சி கொஸ்டின் சால்வ் பண்ணாலே இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணிடலாம். ஜென்ரல் அவேர்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா கேண்டிடேட்டோட ஜென்ரல் அவேர்னஸோட நாலேஜ் டெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஜென்ரல் அவேர்னஸ் கொஸ்டின் என்ன கேட்பாங்க அப்படின்னா பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஜாகிரஃபி, கரண்ட் அஃபேர்ஸ், இந்த கொஸ்டின் தான் கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து எந்த புக்கு ஏற்கனவே ஃபாலோ பண்ணுறீங்களோ அந்த புக்கு ஃபாலோ பண்ணால் போதும். பேசிக்காக என்சிஆர்டி படித்தா இது கொஸ்டின்ஸ் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்ஜினியரிங், நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் எந்த கோரோ அந்த கோருக்கான பேப்பர் இருக்கும். சிவில் இன்ஜினியர்னா பில்டிங் மெட்டீரியல்ஸ், எஸ்டிமேஷன், காஸ்டிங், வேல்யூவேஷன்ஸ், சர்வேயிங், சாயில் மெக்கானிக்ஸ் இதெல்லாம் இருக்கும். ஸ்ட்ரக்சரல்னா தியரி ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் இதெல்லாம் இருக்கும். நெக்ஸ்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்னா இந்த கான்செப்ட்லாம் இருக்கும். பேசிக் கான்செப்ட், சர்க்யூட் தியரி இருக்கும், எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ் இருக்கும், ஃப்ராக்ஷனல், கிலோவாட் மோட்டர்ஸ் இதெல்லாம் இருக்கும். மெக்கானிக்கல்னா டிஓஎம் இருக்கும், மிஷின் டிசைன் இருக்கும், இஎம் இருக்கும், எஸ்ஓஎம் இருக்கும். அப்புறம் தெர்மோடைனமிக்ஸ் ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, ஐசி இன்ஜின், நாசில்ஸு, சைக்கிள்ஸு, ரெஃப்ரிஜரேஷன்ஸு, ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் ஃப்ளூயிட் எலக்ட்ரானிக்ஸ் இதெல்லாம் இருக்கும். தெர்மோடைனமிக்ஸு, தெர்மல் இன்ஜினியரிங், ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்லாம் இருக்கும். சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கட் ஆஃப் வந்து
சின்னதாக ஒரு நிமிஷத்துக்கு அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் 23லையும் 24லையும் எடுத்த கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 200க்கு நீங்கள் யூஆராக இருந்தீங்கன்னா 108 எடுத்திருக்காங்க. இதே வந்து போன வருஷம் 122 எடுத்திருக்காங்க. நீங்கள் ஓபிசியாக இருந்தால் 106 எடுத்திருக்காங்க. போன வருஷம் 106 எடுத்திருக்காங்க. ஸோ நீங்கள் இது ரெண்டுமே கம்பேர் பண்ணி பார்க்கும்போதே தெரியுது கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 15 மார்க் ப்ளஸ் ஆயிருக்கு. ஸோ நம்ம 2025 இந்த வருஷம் என்ன மார்க் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னா இதோட ஒரு 5 to 6 மார்க் எக்ஸ்ட்ரா எதிர்பார்க்கலாம். நீங்கள் 130+ வச்சிருந்தீங்க அப்படின்னா சேஃப் ஸ்கோர் யூஆரில் எல்லா போர்ஷனுமே கிளியர் பண்ணிடணும். ஸோ அந்த மார்க் எப்படி எடுக்கிறது, அது எந்த அளவு படித்தா போதும், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். அது கரெக்டாக இந்த 45 டேஸில் எப்படி கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணால் இந்த 130+ மார்க் ஈஸியாக எடுக்கலாம் அப்படிங்கிறது இதுக்கப்புறம் சொல்ல போகிறோம். சரி, ஓகே, ஸ்ட்ராட்டஜி போடலாம். ஃபஸ்ட்டு இந்த எக்ஸாம் எப்படி அப்ரோச் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு மைனஸ் மார்க் இருக்குது. ஸோ நீங்கள் நம்ம டார்கெட் என்ன 140+ எடுத்தால் சேஃப் ஸ்கோர், 130+ எடுத்தால் சேஃப் ஸ்கோர், 140+ எடுத்தால் எல்லா போர்ஷனும் நீங்கள் கிளியர் பண்ணலாம். சரி, ஓகே, 140+ எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெண்டாக பிரிச்சுக்கோங்க. பேப்பர் 1 பேப்பர் 2 பிரிச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு எக்ஸாமுக்கு ஒரு 30 days 40 daysக்குள்ளே தான் இருக்குது. ஸோ நம்ம இந்த ஒரு எக்ஸாமுக்காக தான் வந்து ஒரு வருஷமாவோ ரெண்டு வருஷமாவோ இல்லை நிறைய எக்ஸாம் படிச்சுட்டு இருந்திருப்பீங்க. இந்த 30 days 35 days நீங்கள் எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறீங்களோ நம்ம ட்ரீம் அச்சீவ் பண்ணுறதுக்கான ஒரு பெரிய யூஸ்ஃபுல்லான டைம் தான் 30 days. இந்த நேரத்தில் உங்களுக்கு பயம் வரும், கன்ஃபியூஷன்ஸ் வரும், நம்ம படிக்கிறது கரெக்டாக, நம்ம ஃப்ரெண்ட்ஸை ரொம்ப தூரம் போயிட்டாங்களே அப்படின்னு பயங்கள்லாம் வரும். ஆனால் நம்ம இந்த 30 days பயம் வந்துச்சுன்னா நம்ம கண்ணுக்கு தெரிகிற விஷயம் ரொம்ப பெருசாக தெரியும். ஸோ நீங்கள் பயப்படாமல் நீங்கள் என்ன பிளான் போட்டிருக்கீங்களோ, நீங்கள் என்ன ப்ராசஸ் பண்ணுறீங்களோ அதை ட்ரஸ்ட் பண்ணி நீங்கள் அப்படியே போனீங்கன்னா கண்டிப்பாக எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒன்னில் பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் ரீசனிங் இருக்கும் 50 மார்க்ஸ், அவரேஜ் 50 மார்க்ஸ். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி வந்து இதுக்கு தான் கொடுக்கணும். இந்த 50 மார்க்ஸில் மேக்ஸிமம் ஒரு 40+ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணணும். ஸோ இதில் 40+ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாமா? இது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 50 கொஷின்ஸில் ஒரு 30 கொஷின்ஸ் போட்டலாம். ஸோ டோட்டலாக 70 கொஷின்ஸ் வருதா? இப்போது இந்த 100 கொஷின்ஸ் நம்ம கோர் பேப்பர் கொஷின்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும், சிலபஸும் கம்மி. ஸோ நம்ம இதில் ஒரு 65+ போட்டோம் அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்தா 135+ மார்க்ஸ் வந்துடும். ஸோ இவ்வளோ தான். இதை மட்டும் நீங்கள் அப்ரோச் பண்ணாவே போதும், இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். சரி, ஓகே, இன்னும் 30 days இருக்குது. கடைசி ஒரு 10 days வந்து பார்த்தீங்கன்னா ரிவிஷனுக்காக ஒதுக்கிக்கணும். அப்போ வந்து புதுசாக படிக்கக்கூடாது. ஸோ இந்த வீக்கெண்ட் இருக்குது. ஸோ எப்படி இந்த எக்ஸாம் அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசப்படுத்தும். சில பேர் வந்து ஏற்கனவே கோரில் ஸ்ட்ராங்காக இருக்கலாம். நீங்கள் கேட் எக்ஸாம் முடிச்சிருப்பீங்க, இல்லை இஎஸ்சி எக்ஸாம் படிச்சிருப்பீங்க, உங்களுக்கு வந்து ஆப்டிடியூட் ரீசனிங்கோ இல்லை ஜென்ரல் அவேர்னஸோ புதுசாக இருக்கும். இல்லை சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்எஸ்சி சிஜிஎல் படிச்சிருப்பீங்க, டிஎன்பிசி படிச்சிருப்பீங்க, உங்களுக்கு ஆப்டிடியூட் ரீசனிங்லாம் வரும். ஆனால் கோர் வந்து புதுசாக தொடுற மாதிரி இருக்கும். இல்லை இந்த எக்ஸாமுக்காக படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி போகிறதுக்கு முன்னாடி உங்கள் ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். உங்கள் ஸ்ட்ரென்த் என்ன, உங்கள் ஸ்ட்ரென்த்தான சப்ஜெக்ட் என்ன, பேப்பர் 1ஆ பேப்பர் 2ஆ அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை நீங்கள் பேப்பர் 1ல் ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா பேப்பர் 2ல் வீக்காக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் ஸ்ட்ராங்கஸ்ட் பேப்பரை ரொம்ப ஸ்ட்ராங் படுத்திக்கணும். ஏன்னா நல்லா தெரிஞ்ச விஷயத்தில் வந்து நல்ல மார்க் எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் நம்ம ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். செகண்ட், பேப்பர் எது உங்களுக்கு வீக்கஸ்ட் சப்ஜெக்ட் நினைக்கிறீங்களோ அந்த பேப்பர் என்ன பண்ணணும் அப்படின்னா அடிக்கடி திரும்பி படிச்சுக்கணும், திரும்பி ரிவைஸ் பண்ணணும். அதில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் என்னவோ அதை வந்து நம்ம நிறைய டைம் ரிவைஸ் பண்ணணும். ஸோ இப்படி வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜியோட ஃபஸ்ட் ஸ்டெப்பே உங்கள் ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சு முடிச்சோன்னு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 30 daysக்கு ஸ்டார்டிங் என்ன பண்ணணும் அப்படின்னா காலைல ஏஞ்சோன்னே ஒரு டே ஸ்டார்ட் பண்ணோன்னே, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 6:30 டே ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு 1 hour வந்து ப்ரீவியஸ் டே படித்த கொஷின்ஸு, ப்ரீவியஸ் டே படித்த டாப்பிக்கில் ரிவைஸ் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு ஒரு 30 to 45 minutes வந்து பார்த்தீங்கன்னா இல்லை 1 hour வந்து பார்த்தீங்கன்னா ரிவைஸ் பண்ணிடணும். ரிவைஸ் பண்ணிட்டீங்களா, அப்புறம் 7:30 போல் உட்காந்திங்க அப்படின்னா ஒரு 9 o'clock வரைக்கும் 1.5 hour வந்து உங்கள் வீக்கஸ்ட் சப்ஜெக்ட் என்னமோ அதை நீங்கள் எடுத்து படிக்கணும். ஸோ உங்கள் வீக்கஸ்ட் சப்ஜெக்ட் என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் சில பேருக்கு கோராக இருக்கலாம், அவங்களோட சிபிடி 2ஆக இருக்கலாம், சிபிடி 1ஆக இருக்கலாம். ஸோ இந்த காலங்காலத்தில் படிக்கிற இந்த 1.5 hour வந்து ரொம்ப என்ன படிச்சிங்களோ உங்களுக்கு அப்படியே மனசில் ஒட்டிக்கும். ஸோ நீங்கள் இந்த கடைசி காலில் அந்த 1.5 hour வந்து எதுவும் உங்கள் வீக்கஸ்ட் சப்ஜெக்டோ அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு எக்ஸாம் இது முடிச்சிட்டிங்களா, நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 11 o'clock உட்காடுறீங்க அப்படின்னா ஒரு 2:30 வரைக்கும்
நீங்கள் வந்து கோர் சப்ஜெக்ட் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நீங்கள் இது ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ வீக்காக இருக்கணும், ஏன்னா கோர் தான் 100 மார்க்ஸ். ஸோ நீங்கள் கோரில் 70+ மார்க் எடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக எக்ஸாம் கிளியர் பண்ணலாம். ஸோ உங்கள் கோர் சப்ஜெக்ட், அதாவது மெக்கானிக்கல்னா மெக்கானிக்கல், சிவில், எலக்ட்ரிக்கல், உங்களோட கோரை ஸ்ட்ராங் பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியமான டைம். கடைசி நேரத்தில் இதுக்கு என்ன படிக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின், இதுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஷினை எஸ்எஸ்சிஆர் ப்ரீவியஸ் படிச்சு முடிங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் எடுத்துருக்க நோட்ஸை ரிவைஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு YCT கொஷின்ஸ் இருக்கும். ஸோ YCT கொஷின்ஸை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். தேர்டு புக்கு, நீங்கள் எந்த புக்கில் படிக்கிறீங்களோ அந்த புக்கை வந்து ஒரு டைம் ரீட் விட்டுக்கோங்க. ஸோ இதுதான் கோர் கிளியர் பண்ணிடலாம். சரி, 2:30க்கு அப்புறம் நீங்கள் சாப்பிட்டு ஒரு பிரேக் விட்டுட்டு டெஸ்ட்டு. ஸோ நீங்கள் டெஸ்ட்டு டெய்லியும் டெஸ்ட்டு போடுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour டெஸ்ட் போடுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 4 o'clock வரைக்கும் டெஸ்ட் நீங்கள் போடலாம். 4 o'clock வரைக்கும் டெஸ்ட் போட்டுட்டு அப்புறமேட்டுக்கு ஒரு 30 minutes நீங்கள் போட்டு டெஸ்ட்டை ரிவ்யூ பண்ணணும். டெஸ்ட்டு போட்டால் மட்டும் யூஸ் கிடையாது, அதை ரிவ்யூ பண்ணணும். அதை ரிவ்யூ பண்ணிவிட்டு அதை நோட்ஸ் எடுத்துக்கணும். அதை நோட்ஸ் எடுத்துகிட்டு அதை ரிவைஸ் பண்ணணும். ஸோ இந்த 4 ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் டெய்லியும் போகிற டெஸ்ட் இல்லாமல் அந்த டெஸ்ட்டில் என்ன படிச்சிருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ரிவ்யூ பண்ணும்போது ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி, ஆப்ஷன் டி இருக்குது. உங்களுக்கு இந்த கொஷின் ஆப்ஷன் தெரிலன்னு வச்சுக்கோங்க, விட்டுருப்பீங்க. ஏன்னா மைனஸ் மார்க்னா கொஷின் அட்டன் பண்ணியிருக்க மாட்டீங்க, விட்டுருப்பீங்க. அப்போ திருப்பி அந்த கொஷின்ஸை எடுத்து பார்க்கும்போது ஏன் விட்டீங்க, அந்த கொஷின் ஏன் தெரில அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த கொஷின்ஸ் எந்த சப்ஜெக்ட் எந்த டாப்பிக்லேருந்து வந்திருக்கு, ஏன் அந்த டாபிக் நம்ம படிக்கல, ஏன் மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படிங்கிறத ஒரு தட்டி ரீட் விட்டுட்டு அப்புறம் அதை நோட்ஸ் எடுங்க. ஓகேவா? ஒரு வேளை ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, கரெக்டாகவே போட்டிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆன்சர் ஏ அப்படின்னா நீங்கள் கரெக்டாக போட்டிருக்கீங்க. அப்படின்னா ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி, ஆப்ஷன் டி என்ன, அது எது கரெக்டான கொஷின்ஸ், அதை ஏன் அதில் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது அந்த ஆப்ஷன் அனலைஸ் பண்ணுங்க. ஒரு வேளை கொஷின் தப்பாக போட்டிருக்கீங்க அப்படின்னா ஏன் தப்பாக போட்டிருக்கீங்க, எது கரெக்டான கொஷின், எது கரெக்டான ஆன்சருங்கிறதையும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ டெஸ்ட்டு போடணும். டெஸ்ட்டு போட்டு முடிச்சோன்னே ஈவினிங் டைம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஈவினிங் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ஒரு 6 o'clock 7 o'clock உட்காந்தீங்கன்னா நைட்டு தூங்குற வரைக்கும் நீங்கள் வந்து பேப்பர் 1 படிங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ஆப்டி ரீசனிங்கு நெக்ஸ்ட் GA, இதை வந்து நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க. ஸோ நீங்கள் ஈவினிங் மேலே ஒரு 3.5 hours இல்லை ஒரு 4 hours வந்து நீங்கள் பேப்பர் இதுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு டே முடிஞ்சிருச்சு அப்படின்னா, இதெல்லாம் ஃபஸ்ட் டே முடிச்சிட்டிங்க அப்படின்னா செகண்ட் டே வந்து நீங்கள் படித்ததை ரிவைஸ் பண்ணுங்கள். ஆக்சுவலி நம்ம எவ்வளோ படிக்கிறோமோ அதுக்கு அதிகமான டைம் ரிவைஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களால் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 8 hours தான் படிக்க முடியுது அப்படின்னா நீங்கள் அதில் ஒரு 5 hours கிட்டத்தட்ட ரிவைஸ் பண்ணுறதுல ஸ்பெண்ட் பண்ணிடணும். ஏன்னா எக்ஸாம் கிளியர் பண்ணுறவங்களாம் அவங்க டைமில் மேக்ஸிமம் டைம் வந்து ரிவைஸ் பண்ணுறதுல ஒதுக்கியிருப்பாங்க. அப்புறம் அவங்க நோட்ஸ் எடுத்துருப்பாங்க. அவங்க நோட்ஸை வந்து அவங்க ட்ரஸ்ட் பண்ணுவாங்க. நம்ம நோட்ஸை நம்ம ட்ரஸ்ட் பண்ணணும். உங்கள் நோட்ஸை நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதை அதிகமாக ரிவைஸ் பண்ணிங்கன்னா இந்த எக்ஸாம் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். கடைசி ஒரு 10 days இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க கடைசி 10 days புதுசாக எதுவும் படிக்காதீங்க அப்படின்னு. ஆமாம், நீ கடைசி 10 days புதுசாக எதுவும் படிக்காதீங்க. ஏன்னா படித்தது அதிகமாக இருக்கும். நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோமோ அந்த வரைக்கும் படித்த வரைக்குமோ அதை ரிவைஸ் பண்ணுங்கள். எது ஸ்ட்ராங்கஸ்ட் விஷயமோ அது இன்னும் ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஸ்ட்ராங்கஸ்ட் டாப்பிக்கை இந்த 45 days அட்லீஸ்ட் 1 இல்லை 2 ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ராங்கஸ்ட் பாயிண்ட்டை உங்கள் வீக்கஸ்ட் சப்ஜெக்டை அட்லீஸ்ட் 3 to 4 times நீங்கள் ரிவைஸ் பண்ணியிருக்கணும். ரிவைஸ் பண்ணினா உங்கள் வீக்கஸ்ட் வந்து உங்களுக்கு ஃபெமிலியர் ஆகிருக்கும். ஸோ அதுவும் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போட்ட டெஸ்ட்டை உங்கள் டெஸ்ட்டு வந்து ரிவ்யூ பண்ணுங்கள். அவ்வளோதான். இந்த எக்ஸாம் வந்து இப்படி ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஸோ இந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு CBT 1 வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 140+ கொஸ்டின் எடுத்தால் போதும். நீங்கள் CBT 2 கிளியர் பண்ணி போயிடலாம். வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்குது இந்த வருஷம். அதனால் கட் ஆஃப் அதிகமாகும், 135+ ஆகும். ஸோ அந்த மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணுறதுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணால் போதும். பட் திருப்பி நான் சொன்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிங்கிறது வந்து ஒவ்வொருத்தருக்கும் டிஃப்ரென்ஸ் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு எது பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜியோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. பட் இது வந்து யூனிவர்சலாக நீங்கள் வந்து இதுக்குள்ளே லைட்டாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் டைம் வந்து கோரில் யூஸ் பண்ணிக்கோங்க. அதோட கொஞ்சம் கம்மி டைம் வந்து பேப்பர் 1க்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸாம் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஸோ கடைசி நேரம் கரெக்டாக 40 days தான் இருக்குது. நம்ம லைஃப்பை சேஞ்ச் பண்ணுற ஒரு லெவல் 6 எக்ஸாமு கிளியர் பண்ணால் ஸ்டார்டிங் 50,000 சம்பளம் வாங்கலாம். ஸோ இந்த எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷன் 50,000 லெவல் 6 நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அதுக்கான ப்ரிப்பரேஷனும் அதுக்கான ஹார்ட் ஒர்க்கும் நம்ம செல்லும் போட்டு தான் ஆகணும்.
ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. இல்லை ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், நோட்ஸ் வேணும், ஹெல்ப் வேணும் அப்படின்னா நீங்கள் எப்போ வேணால் இன்ஸ்டியூட்டை கால் பண்ணி கேட்டுக்கலாம். தேங்க்யூ.